Mic testing. Yeah, இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். ஆடியோ ஃபைன் நினைக்கிறேன். ஒரு முரட்டுத்தனமான ஒரு கேம் விளையாட போகிறேன். ஆக்சுவலி லைக் டு பி ஃபேர், இந்த கேம் வந்து ஒரு ஸ்பூஃப் கேம் தான். லைக் சின்ன வயசில் வந்து ஒரு கிரேசி டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஃபன்னான ஒரு கேம் இருக்கும். அதோட ரீமாஸ்டர்டு லைக் ஒரிஜினல் கேம் இல்லை, பட் சிமிலர் கேம் தான். ஸோ ஃபன் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டாக்ஸியில் நம்ம டாக்ஸி டிரைவராக வேலை செய்ய போகிறோம். அண்டு நம்ம இஷ்டத்துக்கு வேலை செய்யலாம். நம்ம ஓலா ஊபர் கிட்டலாம் கஸ்டமர் ரிவ்யூலாம் எவனும் கொடுக்க முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு வேலை செய்யலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி லைக் பாப்பா எப்படி போகுதுன்னு. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் டே வேறு. ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே எவ்ரிஒன். அண்ட் சும்மா ஸ்பெஷல் லைவ் ஜாலியாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வேறு இருந்தேன். ஸோ லெட்ஸ் கெட் இட். லைவ்லாம் ஆக்சுவலி டீசெண்டாக தான் வருதுன்னு நினைக்கிறேன். குவாலிட்டி எதில் குவாலிட்டி வச்சுருக்கேன்? 1080p வருதா? நோ மை காட், சீரியஸ்லி 1080p வரும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஐ திங்க் இட்ஸ் குட்னு நினைக்கிறேன். இந்த சேனலில் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வீடியோக்கே நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் போகுது. ஸோ அப்படின்னு தெரியல. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்ட்ரெயிட் இன்டு இட் நினைக்கிறேன். ப்ராபப்ளி லைக் லைவ் பண்ணால் இந்த சேனலில் வைல்ட் கோஸ்ட் சேனலில் வந்து அப்லோட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் வைலட் கோஸ்ட் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சேனல் வச்சுருக்கேன். அங்கே வந்து ஃபுல் ஸ்ட்ரீம் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணுவோம். நியூ கேம், நம்ம வந்து சேலஞ்ச்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரீ மோடு வந்து ட்ரை பண்ணுவோம். என் மொட்டை பாஸ் ஒருத்தன் வந்திருக்கான். ஓகே, பைபிளில் வந்து ஜானி சின்ஸ் மாதிரி இருக்கான். க்ளீன் சேவ் பண்ணியிருக்கான். மண்டையில் முடி வளராதுன்னு நினைக்கிறேன், அது வேறு விஷயம். பட் இந்த காரில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சிலங்கேட் டார்கா என் பேரா என்ன? ஓகே, என் பேர் யோ அடாப்பா இல்லை, நான் இப்போ தான் பார்க்குறேன். என் பேர் வந்து ஜான் டொரேடோ. ஸோ எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன்? யோ அடப்பாவிங்களா, நான் வேறு இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறேன். நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பையன், அவன் பேர் என்ன? டொரேட்டோன்னு முடியும், இதில் டொரேடோன்னு வச்சுருக்கானுங்க. ஸோ ஜானி சின்ஸையும் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் நம்ம தலைவன் விண்டீசல் பேரை வந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கானுங்க. நல்ல இன்ஸ்பிரேஷன்யா. ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்பூஃப் கேமில் வந்து இப்படி தான் கலெக்ட். ஸோ கேம் ஆக்சுவலி உருப்படியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. பேசஞ்சர் கெப்பாசிட்டி 3, ட்ராக்ஷன் 240 ஸ்பீடு, பட் மைல்ஸ் பர் ஹவராக கிலோமீட்டர் ரெண்டுத்தில் பார்த்தாலுமே ஹெவி ஸ்பீடு தான். அண்ட் டுக்கன் ஒருத்தர் இருக்கான், தாரா கிங். என்ன கேரக்டர் வந்து கொஞ்சம் பெரிய அனிமேஷன்லாம் இல்லை, பட் ஐ டோன்ட் திங்க் இட் மேட்டர்ஸ். தான் முக்கியம். யார் அவன்? டாம் கிரே, ஏமி ஜோன்ஸ். ஆனால் இதெல்லாம் அன்லாக் பண்ணணும் போல், காசு கொடுத்து வாங்கணும் போல் இந்த கார்லாம். இந்த கார் ஸ்பீட்லாம் பாருங்க, ஐயோ பயங்கரமாக இருக்குது. நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, இது பெரிய கேம் போலே. ஸோ ஓகே, ஐம் நாட் கம்ப்ளைனிங். இந்த கார் பேர் பாருங்க, கம்போரினி ரெவென்டடோர். சூப்பர், ஆடம் வெஸ்ட்டு. காஸ்ட் வந்து $100,000. ஓகே, நம்ம இதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஜான் டொரேடோ வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். லெட்ஸ் கோ. வெரி குட் சாய்ஸ் மை ஃப்ரெண்ட். வாய்ஸ்லாம் சூப்பராக தான் வச்சுருக்கான். லோடிங். ஓகே, லெட்ஸ் see how it goes. லோடிங் ஆகும்போது 0% நிற்கிது. ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஸ்ட்ரீம் என்ன ஒரு பிரச்சனைனா, கரண்ட்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்கிட்ட யூபிஎஸ் எதுவுமே இல்லை. ஸோ டேரெக்டாக ஆஃப் ஆயிரும். ஓகேவா? ஸோ டக்குன்னு வந்து ஸ்ட்ரீம் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இதான் ரீசன். ஸோ லைக் ஆஃப்லைனில் வந்து நீங்கள் பார்த்தாலுமே டக்குன்னு கட் ஆயிடுச்சுன்னா அதான் ரீசனு. ஓகே, என்னையா ஏதோ பாலே எங்கே இருக்கும்? ஐயோ என்னையா சென்சிட்டிவிட்டி இவ்வளோ பயங்கரமாக இருக்குது சென்சிட்டிவிட்டி. ஓகே, பாலைவனம்னு பார்த்தா மேலே ஏதோ ஏலியன் ஷிப்லாம் ஓடிட்டுருக்குது. ஓ மை காட், செட்டிங்ஸ் மாற்றியே ஆகணும். டிஸ்பிளே, ஓ மை காட்,
ஃப்ரேம் ரேட் 60 போதும். குவாலிட்டி மீடியம். சென்சிட்டிவ்லாம் மாற்றணுமே, சென்சிட்டிவிட்டி எப்படி மாற்றுறதுன்னு தெரில. டெக்ஸ்சர்லாம் மீடியமே இருக்கட்டும். எப்பா ஐயோ பயங்கரமாக கண்ட்ரோல். சென்சிட்டிவிட்டி இங்கே இருக்குது. ஓகே ஓரளவுக்கு கம்மி பண்ணுவோம். யோ மை காட், ஹோலி ஷிட், என்ன கேம் இது. ஓகே பைப்பில் நடக்கலாம் முடியுது, கார் மட்டும் தான் ஓட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஜிடிஏ மாதிரி இருக்குது, ஏன்னா போலீஸ் கார்லாம் போகுது. ஓகே ரைட்டு, விசித்திரமாக இருக்குது. ஓய் நம்ம லைவ் ஸ்ட்ரீமோட ஃபஸ்ட்டு கமெண்ட் பவர் பாய் கேம்ஸ். ஆக்சுவலி நிறைய வாட்டி சேனல் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. வெல்கம் டு த ஸ்ட்ரீம் பிஜி கேமிங். ஹை ப்ரோ, இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் போதும் நம்ம சேனலில். நைஸ்யா. ஸோ பை த வே ஃபார் த இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம வந்து இது பேர் என்ன, இந்த கேம் பேர் முரட்டு டாக்ஸி டிரைவர்னு பேர் வச்சுட்டேன். கேமோட பேர் நம்ம டைட்டிலில் போடல, டாக்ஸி ரஷ் இந்த கேமோட பேர். பட் ஆனால் ஃபன் பண்ணலாம் நினைக்கிறேன். ஒன் செகண்ட், நம்ம லைக் சென்சிட்டிவிட்டி வந்து இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணலாம். சேவ் பண்ணிட்டு டிஸ்பிளே ரீசெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மலேசியாவிலேருந்து பார்க்குறீங்களா? சூப்பர் ப்ரோ, லைக் பண்ணிடுங்க. உங்கள் மலேசியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். வெல்கம் டு த ஸ்ட்ரீம். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே எவ்ரி ஒன். ஓகே கண்டினியூ பண்ணும். ஓகே இப்போ டீசெண்டாக இருக்குது. கெட் இன் த கார். இதான் நம்ம டாக்ஸி டிரைவர்யா. கார்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. ப்ரெஸ் ஜம்ப் பட்டனா? யோ யோ என்னையா ஜம்ப்லாம் ஆகுது. ஹோலி ஷிட். ஓகே கேமே ஸ்டக் ஆயிடுச்சா இவன் குச்ச குதியில். அடா பாவீங்களா. ஓகே 2 தடவை குச்சா. ஓகே ஹோலி ஷிட், வண்டியை ஓட்ட விடுங்கடா ஃபஸ்ட்டு. ஹோல்ட் ஆக்ஸலரேஷன் ப்ளஸ் நாஸ் பட்டனா? நாஸ் பட்டன் என்னது? எதுனா நாஸ் பட்டனு? என்ன பட்டன்னு சொல்ல மாட்டானுங்க. ஆக்ஸலரேஷன் ப்ளஸ் நாஸ் பட்டன். ஓகே கண்ட்ரோல்ஸை போய் பார்ப்போம். சவுண்டு பயங்கரமாக இருக்குது ஆடியோ. ஹோலி ஷிட், வேற மாதிரி ஆடியோ. ஜிடிஏ வைஸ் சிட்டி ஃபஸ்ட்டு நம்ம ஜிடிஏ சாண்ட்ரைஸே வந்து லைக் பல மாதம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். அதை ஃபஸ்ட்டு முடிப்போம் ஓகேவா. ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு கண்ட்ரோல்ஸ் என்னையா நைட்ரோலாம் இருக்குது போல. லெஃப்ட்டு ஷிஃப்டா? ஓகே ஓடு ஓடோ டே 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 ஐயோ தெரியாம போலீஸ் டிரைவர் வேறு டிஸ்ட். ஐயோ ஆரம்பமே இவ்வளோ மாடுறா. என்னையா மனுஷனுங்களா என்ன ஏலியன்ஸா? டே யாரா நீங்கள்? யார் இவனுங்க? ப்ரோ இதுவே வந்து நீங்கள் ஜிடிஏ வைஸ் சிட்டின்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் கேம் பார்க்க அப்படி தான் இருக்குது. போலீஸ் எவனும் துரத்தலைல்ல. என்னையா யாரா இவனுங்க? ஏலியன்ஸ்லாம் இருக்கானுங்களே இந்த கேமில். சூப்பர். போலீஸ் வேறு இடிச்சிட்டோம். போலீஸ் சார் எதுவும் ஆகலை தானே உங்களுக்கு? போலீஸ் NYPD நியூயார்க்கில் இருக்கும் போல். இங்கே ஒருத்தர் என்ன காலெல்லாம் துடிச்சிக்கிட்டு இருக்கான், நரம்பு தலைச்சி. இந்த தலையை காணும், தலையே காணும். அப்போ எப்பறம் பிரெயின் இல்லாமல் எப்படி காலை செய்யுது நீங்களே சொல்லுங்கள் மக்கள்ஸ். தலையில் வந்து நர்வ் வந்து கனெக்ஷன் இருந்தால் தானே கால் அசையும். இங்கே பாருங்கள். யோ இல்லையா போலீஸ் மறைச்சிட்டான். சரி ஓகே, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டெலிவரி வேறு 20 டெலிவரி டாக்ஸி டிரைவர் ஜாபுக்கு வந்து. யாரா இவனுங்க? எந்த ஊர்ரா இது? வேறு ஏதோ உலகத்தில் இருக்கும் போல இருக்கு. இந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் இங்கே பேர் காரை வந்து ஒருத்தர் ஏற்றிட்டு போகிறான். பாவம்டா டே கோழி மாதிரி இருக்கான். இவனை யாராவது டிஸ்போஸ் பண்ணுடா. பாவமாக இருக்கு இவனை பார்த்தா. ஏற்றிட்டே போகிறானுங்க எல்லாரையுமே. சரி ஓகே, நம்ம டாக்ஸி டிரைவரில் ஏற்றுவோம். ஃபஸ்ட்டு மாட்ரு இல்லை ப்ரோ, எக்கச்சக்க மாட்ரு ப்ரோ. எல்லாம் ஹையில் வைங்களா? ஹையில் போக போக வைக்கலாம். இப்போவே வந்து எப்படி சொல்கிறது, லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதான் ஃபஸ்ட் டைம் மாதிரி இந்த கேம் விளாட்றேன்னா அதான் எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கல. ஸோ மீடியமில் வைக்கிறேன். யோ ஓகே நம்ம லோலே வைப்போம் ப்ரோ, இருட்டாக வேறு இருக்குது. ஓகே யோ நைட் டைமு என்ன க்ரீன் கலராக ஒன்று. இந்த கேமில் எக்கச்சக்க மர்டர் பண்ண போகிறோம் ஓகேவா. எக்கச்சக்க மர்டர் பண்ண போகிறோம். டாக்ஸின்னு ஒருத்தன் கூப்பிட்றான். டாக்ஸின்னு இருங்கயா. ஏதோ ஒரு பொண்ணு கூப்பிடுது. என்ன உட்காந்துருச்சா வண்டியில்? யோ இன்னும் பயங்கரமாக ஏறி உட்காந்துது. ஓகே 47 45. அடா பாவீங்களா, சாரி ப்ரோ. ஐயா எப்படா போகிறது? டேரக்ஷன் மட்டும் காட்டுறானுங்க, எப்படி போகிறது? ஓகே ரோட்டில் தான் போகணும். டாக்ஸி டிரைவரு இருட்டில் கண்ணு தெரிலப்பா, சாரிப்பா. ஐயோ நம்ம டேஞ்சரஸ். ஓகே ஆரோ மட்டும் காட்டுது. 30 செகண்ட்ஸில் போகணும். எவ்வளோ தூரம்னு தெரியலையே. போடு வட்டி
செஞ்சு விட்றோம் எல்லாரையுமே. ஐயோ போலீஸ் வேற, போலீஸ் அடிச்சது தான் லைட்டாக ஃபீல் ஆகுது. பட் போடு ஏ வண்டியில் இறுக்கமாக பிடிச்சிக்கோமா, இறுக்கமாக பிடிச்சிக்கோ. உசுருக்கு நான் இப்போ என்னது எதுவும் கேரண்டி கிடையாது. டாக்ஸி வந்து இடத்த கிளம்ப மட்டும்தான் செய்வோம். வந்துட்டோமா? ஹோலி ஷிட் கரெக்டாக வந்துட்டோம். 2 seconds ரிமைனிங்கில் இருக்கும்போது வந்துட்டோம். ஓ மை காட். ஓகே ஓகே, டீப் பிரெத். என்ன நடந்துச்சு? சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோமா ப்ரோ? GTA 6 வரப்போகுது 2026, 2025, அடுத்த வருஷம் தானே வருது, பார்ப்போம். ஆனால் GTA 6 நம்மளால் விளையாட முடியாது. பட் ஆனால் ஒரு கோல் வைப்போம், GTA 6 வரதுக்கு முன்னாடி நம்ம GTA San Andreas முடிக்கிறோம். ஓகே, பொண்ணு கூப்பிட்டதும் எல்லாரையும் ஏற்றுறீங்க. யோ நான் ஆக்சுவலி பொண்ணானே பார்க்கல, ஓகேவா? அந்த க்ரீன் கலர் மாதிரி ஏதோ ஒன்று காமிச்சிச்சு, அங்கே போய் நான் நின்னேன், ஓகேவா? திடீர்னு எங்கேருந்தோ ஒரு பொண்ணு குரல் கேட்குது, டாக்ஸி டாக்ஸின்னு கத்துதையா, எப்பட்றா? ஐ மீன் லைக் இவருங்க, நான் வந்து சைடு கேப்பில் இந்த பஃபுன் வாயினுங்க கூப்பிட்டா கூட ஏற்றுவேன்னு சொல்லலான்னு வந்தேன். ஆனால் இவனுங்க ரொம்ப காமெடி பீஸாக இருக்கானுங்க. ஸோ வேறு யாரையாச்சும் ஒருத்தங்களை ஏற்றுவோம். யோ எத்தனை பேரை மர்டர் பண்ணுன்னு ஒரு கவுண்ட்ரு போடுங்க சைடில், பாவமாக இருக்குது. ஓகே, 3 பேர் நிற்கிறானுங்க, நிறைய காசு தருவானுங்களா? ஓகே, நம்ம வந்து உமனுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டோன்றதுக்காக இங்கே பாருங்க. ஐயோ கஸ்டமரையே ஏற்றிட்டோம். டேய் பரவாயில்லடா, நீங்கள் 2 பேர் ஏறுங்கடா, டேய் பயப்படாதீங்கடா. ஐயோ சாரி ப்ரோ. ஓகே, செத்துட்டானா? இவனுங்க வேற செத்தா ஆட்டிக்கிட்டு இருக்கானுங்க எல்லாருமே. டேய் ஒழுங்காக சாவுங்கடா, ஆட்டுறது தான் வேறு காமெடியாக இருக்குது. பொறுமை பொறுமை. ஓகே, இங்கே ஒருத்தன் சோலோவாக இருக்கான், இவனை ஏற்றுவோம். காருக்குள்ளே ஏற்றுவோமா, கார் மேலே ஏற்றுவீங்களா? என்ன சொல்? இல்லையா 17 இரியா, டக்கு டக்குன்னு எப்படி போகிறது? இங்கெல்லாம் வழி இருக்கா? ஐயோ எப்படி போகிறேன்னே தெரியலையே. ஐயோ 6 செகண்டா? அடே எப்பட்றா அவ்வளோ அநியாயம் பண்ணுறடா நீ. ஐயோ டைம் முடிஞ்சிருச்சு. ஏடா குதிச்சிட்டான், அது எப்படி நீ டாக்ஸியை விட்டு நீ குதிக்கலான்ட்ட? நான் மறைஞ்சு போயிட்டான், உன்னை ஏற்றி சாவடிக்கலான்னு பார்த்தேன். அடா பாவி, என் காரில் ஏறிட்டு என்ன மக்கள் இப்படி பண்ணுறானுங்க. நானும் டாக்ஸியில் வரலாமா? வாங்க ப்ரோ, நம்ம எல்லாருமே வந்து நம்மளுக்குலாம் ஸ்பெஷல் சீட்டு, உங்களெல்லாம் வந்து பாதுகாப்பாக கொண்டு போவேன். என்ன இங்கே ஒருத்தவங்க. ஓகே, என்ன பண்ணலான்னு நீங்கள் சொல்லுங்கள். டீசெண்டாக ஓட்டலாமா? ஆனால் நான் வந்து டீசெண்டாக ஓட்டலாம் தான் ட்ரை பண்ணேன். பட் 10 செகண்டில் வந்து டெலிவரி பண்ணணுன்னு நான் அநியாயமாக இல்லை, சீரியஸாக. ஓகே, பை த வே ஒரு குயிக் பிரேக். ஆடியோ வீடியோலாம் கரெக்டாக வருதா? கமெண்ட்டில் அது மட்டும் சொல்லிடுங்க, ஆடியோ வீடியோ கரெக்டாக வருதா அப்படின்னு. ப்ளஸ் இந்த பிரேக்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணிடுங்க. யாராச்சும் லைவ் ஸ்ட்ரீம் வந்து நைட் பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. ஆடியோ மட்டும் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலி கமெண்ட் லைவ் கரெக்டாக வருதா இல்லையான்னு வேறு செக் பண்ணணும். இது எல்லாமே லைவ் ஸ்ட்ரீம் கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பெருசாலாம் வந்து எதுவும். கத்தாதீங்கடா கொஞ்ச நேரம். நம்ம ஏதாவது பொண்ணை பிக்கப் பண்ணோம், பொண்ணை பிக்கப் பண்ணால் தான் வேறு பொறுமையாக வந்து டெலிவரி பண்ண வருவானுங்க. இந்த பசங்கள்லாம் வந்து அவசரமாக இருக்கானுங்க. இங்கே 2 டோலிகள் இருக்கானுங்க, 2 டோலிகள் வேறு மாதிரி கெட்டப்பு, ட்வின்ஸ் போல். ஓகே ஷோர் பொறுமையாக ஏறி உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 60 செகண்ட் கொடுத்துருக்கானுங்க, உங்களை வந்து கச்சிதமாக வந்து ட்ராப் பண்ணுறேன். போலீஸ் இருக்கானுங்க. ஓகே, மலை மேலாம் ஏறி போகிறோம். என்ன ஊர்றா இது? நெக்ஸ்ட் டைம் வந்து எப்படா, இப்போ 1 மணிக்கு ஓட்டிகிட்ருக்கோம், அதனால தான் இருட்டாக இருக்குது. ஓகே, ஓ மை காட். ஓகே சோப்பா, ஆனால் ஸ்பீடு அல்டிமேட்டு. ரோடு இருக்காடா? டே ரோடு இல்லைடா, அடா பாவி, சாரிவா. ஐயோ என்ன எஞ்சி நின்ட்டானுங்க, ரோடு இல்லையா? என்ன முட்டு சந்தெலாம் ஏதோ போட்டு வைங்கயா, பாவம் இல்லை நான். ஓகே, எங்கே இருக்குது? ஓகே கிட்ட வந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், பொண்ணுங்களை தாண்டா ஏற்றணும். பொண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ லைக் அவங்களுக்கு வந்து கரெக்டாக புரியுது, இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு இவ்வளோ நேரம். இன்னொரு பொண்ணு உட்காந்துருக்குதா? ஒரே டிஸ்டன்ஸ் இல்லையா? அதனால தான் இவ்வளோ டைமா? ஐயோ 2 பேரையும் சேர்ந்து விடலான்னு பார்த்தா கப்புள் ஜர்னியா? அடாப்பா இவங்களா போச்சா, இவளும் பாதிலே. ஓகே, ரொம்ப கஷ்டம். அங்கே இருக்குது அந்த ஒயர் கார், பார்த்துட்டேன். ஆனால் ஐயோ
போச்சா டேய், இவளை இடிச்சிருவோம்யா. எங்கடி ஓடுற, எங்கடி போடு. செத்துறாளா? ஓகே செத்துட்டாயா, மிஷின் அக்கம்ப்ளிஷ்ட். ஓகே பொறுமையாக அவளை பார்ப்போம். உன் ஃப்ரெண்டு மாதிரி அவ கூடயே சேம். என்னையா தலை பிரிங்கி இருக்கு. சப்பா காருக்குள்ள. ஓகே இதான் காசு கொடுக்காம ஓடுற ஜுட்ஸுவா? ஆமா நம்மளுக்கு காசு சம்பாதிச்சோமா என்ன? $67 சம்பாதிச்சிருக்கோம். யார் கொடுத்தான்னு தெரில, நம்ம நோட்டீஸே பண்ணல. நம்ம இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் வந்து விடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து 3 மணி, காலையில் 3 மணிக்கு வந்து வாக்கிங் போயிட்டுருக்கானுங்க. யாரையா இவளுங்க? எங்கள் பேர் அடிக்கலாம் முடியாதா? அடிக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும். ஜிடிஏ மாதிரி ஒரு பொண்ணுங்க முன்னாடி வந்து உரசிக்கிட்டே போகிறான் பாருங்க. இருங்க, நான் வந்து எவ்வளோ நல்லவன் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன். ஏறா ஏறா ஏறா. அவன் பொண்ணுங்க முன்னாடி உரசிட்டு போகிறான்டா ஒருத்தன், குண்டு பூசணிக்கா. இவன் தானே கரெக்டாக. ஐயோ பொண்ணையுமே இடிச்சிட்டோம். பட்டு ரொம்ப நேரமாக உரசிட்டே இருந்திருக்கான். அந்த பொண்ணுமே வந்து சஸ்ஸாக இருக்கா. ஸோ 2 பேருமே இடிச்சது நல்லது தான். ஓகே வேறு என்ன பண்ணுறது? இன்னும் ஒருத்தன் ஜெட்டியோடலாம் போயிட்டுருக்கான். என்னடா உலகம் இது? கில் கவுண்ட் 108. ஐயோ டாக்ஸி டர்ன்ட் இன்டு கில். நான் வந்து என்ன பார்த்து கில்மா வண்டின்றீங்க? நான் பாருங்கள், இப்போது நான் பண்ணது வந்து எந்த விதத்தில் கில்மா வண்டி. நான் எவ்வளோ நேர்மையாக ஒரு எப்படி சொல்ற சொசைட்டிக்கு நல்லது பண்ணியிருக்கேன். ஒரு பொண்ணை காப்பாற்றிருக்கேன். மொத்தமாக சாவடிச்சிட்டேன் அவளை. பட் இருந்தாலுமே எப்படியே ஒரு பப்ளிக் நியூசன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே ஆடியோலாம் ஆல் பர்ஃபெக்ட்னு நினைக்கிறேன். இன்னும் 20 டெலிவரி பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. ஜெட்டி போட்டிருக்கிறவங்களாம் டெலிவரி ஏற்ற முடியாதுடா. ஜெட்டி போட்டிருக்கிறவங்களாம் வாய்ப்பு இல்லை. என்ன இது ரோட் பிளாக்லாம் பண்ணியிருக்காங்க. இது நம்ம தான் பண்ணோமா? நம்ம தான் பண்ணியிருப்போம், யாரும் தெரியும். ஓகே இன்னும் 5 மணி, காலையில் 6 மணி ஆகுது. இன்னும் நைட் டைம்லேயே இருக்குது. சீக்கிரம் வெளிச்சத்தை கொண்டு வாங்கப்பா, இருட்டிலே ஓட்ட முடியல. ஐயோ சப்பா, பொண்ணுங்களை வேற பயமுறுத்தி விட்டாயா சப்பா. சரி ஓகே, இந்த பொண்ணுங்க டீசெண்டாக தான் இருந்தானுங்க, அதனால் உயிர் பிழைப்பார்கள். தேவையில்லாமல் யாரையுமே சாவடிக்க வரும்ல. ஸோ அப்புறம் போர் அடிச்சிடும். நம்ம அங்கே ஏலியன் ஷிப், அங்கே ஒரு ஏலியன்லாம் இருக்கியா? ஏலியனை துரத்த முடியுமான்னு பார்ப்போமா? ஆனால் நம்ம காரு ஸ்பீடு பயங்கரமாக தான் இருக்குது. எப்போ என்ன ஸ்பீடு காரு. விடிஞ்சிருச்சியா ஃபைனலி. குட் மார்னிங் குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஓ மை போவீங்களா? ஓகே அது ஏலியன் ஷிப்பை துரத்த முடியாது போல், அதுவுமே மறைஞ்சிருச்சு. நைட் டைமில் தான் வரும் போல் ஏலியனு. சரி ஓகே, ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் பகல்லே வந்து முடிஞ்ச அளவுக்கு காசு சம்பாதிக்க ட்ரை பண்ணுவோம். இன்னும் ரேம்ப்லாம் இருக்குது. ஓகே ஒரு தனியாக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிருக்கா, சியர் லீடர் போல். வாங்க ஏறுங்க சார், ஏறுங்க மேடம். ஓகே தெரியும். அடோ பாவிங்களா போடு. ஆட்டோ பிரேக்கு பிடிக்கல. அடோ பாவிங்களா. மேடம் இறங்கிருங்க மேடம். எப்படியும் ரீச் பண்ண முடியாது, இறங்கிருங்க நீங்களே. மொத்தமா ஐயோ இவளே வந்து இவனை நான் சாவடிக்க வரும்ல. பிகாஸ் நான் தான் ஏன் தப்பு பண்ணிட்டேன். எப்போ பிரேக்கே பிடிக்கலையா? சத்தியமாக பிரேக் பிடிக்கல. அது பாட்டு போய்கிட்டே இருக்குது. எங்கே வந்திருக்கோனே தெரியல. ஏதோ காட்டு பகுதிக்கு வந்துட்டோம் போல். ஜூவில் அடைச்சி வச்சிட்டானுங்க நம்மளை. ரோடுக்கு வருவோம். அந்த ரேம்ப்லலாம் ஏறக்கூடாதியா, தெரியாமல் ஏறிட்டேன். நெக்ஸ்ட்டு டெலிவரி வந்து சீரியஸாக பண்ணுறோம். ஓகே இங்கே ஒரு பொண்ணு இருக்குது. பொண்ணு தானே, சூப்பர். ஏறுமா. இங்கே ஆஃபீஸ் கிளம்புறாங்க போல். 29 செகண்டில் கிளம்புறோம். போடு 29 செகண்டில். ஓகே ஸ்ட்ரைட்டாக போனால் போதும்னு நினைக்கிறேன். ரோடு இருக்குது தானே. ஓகே பிளாக்லாம் வச்சுருக்கேன். ஸ்பீடாக போகலான்னு பார்க்குறேன். ஆனால் எங்கடா டெலிவரி? கடல்லையா? கடலில் டெலிவரி பண்ண சொல்கிறா. இன்னும் ஆஃபீஸ்க்கு போவேன்னு பார்த்தா பீச்சுக்கு போயிட்டுருக்கா. அப்படியே காஸ்டியூம் சரியே இல்லை. என்ன கழட்டி போட்டுருவாள். நான் எங்கடி போகிறேன், உன்னை ஃபாலோ பண்ண போகிறேன். நீ எங்கே போகிறேன்னு. எங்கே போகிறா மேடம்? என்னடா பூந்துலாம் போகிறா? என்ன பிரச்சனை இவளுக்கு? அப்படியே நீந்த போயிட்டா காலங்காத்தால. செத்துற போகிறோமா?
என்ன செத்துட்டா? சூசைட் கேஸா? அடே அடா பாவீங்களா, சூசைட் பண்ணுறதுக்கு நம்மளே வந்து டாக்ஸியில் ஆள் கொடுத்து. ஸோ சேட். ஓகே, காசு வந்துடுச்சு, அதான் முக்கியம் நம்மளுக்கு. தூக்குது ஒரு டாக்ஸியா? யோ தூக்குது என்னது? சூசைடுக்கு தமிழ் என்ன? தூக்கில் தொங்குற டாக்ஸியா? ஓகே, இங்கே 2 பசங்க இருக்கானுங்க. ஓகே, பிங்க் கலர் மண்டையங்கள் இருக்கானுங்க. 65 செகண்டு. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போய் பார்ப்போம். நம்ம டாக்ஸிக்கு வந்து எந்த டேமேஜுமே இல்லையா? ஸோ ஜாலியாக போகலான்னு நினைக்கிறேன். இஷ்டத்துக்கு அடிச்சுட்டு தூக்குவோம். போடு கிரேசி மொரட்டு டாக்ஸி. நம்ம டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்கோம். ஓகே, இங்கே ஒரு ரைட் டர்ன் எடுக்கணும். பரவாயில்லையா, ஃபஸ்ட் ஒருத்தன் ட்ராப் வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம். செகண்ட் ஒருத்தன் ஓகே யூ டர்ன் அடிக்கிறோம். போவோம் போவோம் போவோம். ஓ 30 செகண்டில் போயிட முடியுமா? ஓகே, இங்கே ஒரு ரைட்டு வர மாதிரி இருக்குது. ஓகே, பரவாயில்லையா, டீசெண்டான கைஸ். பிங்க் கலர் முடினாலுமே டீசெண்டாக வந்துட்டோம். நைஸியாக எவ்வளோ காசு கொடுத்துருக்கான்? $256. நாட் பேடியா. ஓகே, அட் அ டைம் வந்து 2 பேரை ட்ராப் பண்ணோம். 3 பேரை ஏற்ற ட்ரை பண்ணலாம் இந்த வாட்டி. காப்பாத்துங்களா அவள் டிசிஷனை நம்ம தடுக்க முடியுமா? அவங்கவுங்க பொறுப்பையா? அவங்க சூசைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க, நம்ம தடுக்க முடியுமா? அவள் போயிட்டாயா காப்பாற்றுறதுக்கு முன்னாடி? அவள் கிளம்பிட்டா சின்சியராக. அதனால தான் காஸ்டியூமே சரியில்லை. ஆஃபீஸில் ஏதோ ஃபயர் பண்ணிட்டாங்க போல் ஜாபை. காலையில் ஆஃபீஸ் போயிருக்கா, போன உடனே வேலையை விட்டு தூக்கியிருக்கானுங்க. என்ன காஸ்டியூம் இது? அரை ட்ரௌசர் போட்டு வந்திருக்க அப்படின்னு. ஓகே, என்னடா ட்விஸ்ட் பண்ணி கூட்டி போகிறீங்க? ரொம்ப தூரம் இருக்குமோ? ஓகே, இங்கே தான். ஓகே, ஃபஸ்ட்டு ஒருத்தன் டன்னு. இறங்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பக்கத்தில் தான். நான் இன்னும் 90 செகண்ட்ஸ். யோ இனியா பேசஞ்சர்ஸே கத்துறானுங்க. டீசெண்டாக ஓட்டினா தான் நிறைய காசு தருவானுங்களோ? ஓகே, பொண்ணுங்க இருந்தாலே நான் டீசெண்டாக ஓட்ட மாட்டேன். 3 பேர் பசங்க தானே, மூட்டுவாங்கடா. ஓடோட பொண்ணுங்களே 3 பேர் அடிச்சு தூக்கி. ஐயோ, வேற மாதிரி இருக்கு இந்த கேமு. ஓகே, 60 செகண்ட். ஓகே கமான் லெட்ஸ் கோ. போட அடிச்சு தாக்கு. இவன் ஏலியனா? நான் கூட மனுஷன் நினச்சேன். ஏலியனை ஏற்றிட்டு போனோம். ஓகே, ஏலியன்ஸ்லாம் இருக்காங்க போல இந்த ஊரில். எங்கடா லெஃப்ட் வருதுன்னு சொல்கிறாங்க, எந்த லெஃப்ட் எடுக்கணும்னு தெரில. இவனியா லெஃப்ட் என்ன? ஓகே ஸ்ட்ரைட்டாக போவோம். கரெக்டாக போகிறோமா? பி கேர்ஃபுல்லாக பண்ண முடியாதுடா. ஓகே, கிட்ட வந்துட்டோம். நாட் பேட். என்ன சைடில் எனக்கு ஓகே 1 செகண்ட் கரெக்டாக இருக்கா? மிக்கி ஹை ப்ரோ வெல்கம் டு த ஸ்ட்ரீம். சுறா மூவியில் வர மாதிரி காரில் வந்து மேக்கப்லாம் போட்டு செத்துட்டா. மேக்கப்லாம் போட்டாலும் என்ன இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறீங்களே? எனக்கு கண்ணே கூசுதியா. கேம் வந்து லைக் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. கமெண்ட்ஸ் கொஞ்சம் படிப்போம். யாரெல்லாம் ஸ்ட்ரீம் பார்க்குறீங்க எல்லோரும் ஒரு கமெண்ட்டை போடுங்க. நீங்கள் தான் விக்டிமா? நான் என்னையா பண்ணேன்? போலீஸ் கேஸ்லாம் ஆயிருமா? இவ்வளோ சம்பவம் பண்ணுறோம். ஆல்ரெடி எக்கச்சக்க மர்டர் கேஸு. ஒருத்தி அவளே சூசைட் பண்ணதுக்கெலாம் நான் பொறுப்பாக முடியாது. கார் வந்து அதுவாகவே பின்னாடி போகுது, பிரேக்லாம் இல்லை போல். ஏய் அதுவாக பின்னாடி போகிறாங்களா? கஸ்டமர்ஸ் பி லைக் நீ தான் டிரைவர், ஒன்றை வச்சு ஓட்டணுமா? ஓகே, இன்னும் 12 பேர். சிங்கிளாலாம் வேணாம், டபுளாக கூப்பிட்டுப்போம். டாக்ஸி ஏறுங்கடா. ஃபேமஸ் டாக்ஸிடா நம்மளாம். ஓகே, ஐயோ ஆனால் கேமு என்ன ஏறியா? என்ன ஏற மாட்டா? ஓகே, சேர்ந்தெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது போல். ஓகே, இல்லையா ஃபுட்பால் விளாடிக்கிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம காரோட ஸ்பீடு ஆனால் வேறு மாதிரி ஸ்பீடு தான். 200 km ஸ்பீடு கிட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். மேப் வந்து இந்த சைடில் மேப்பில் டைரெக்ஷன் காட்டினா நல்லாயிருக்கும். இந்த மேலே இருக்கிற ஆரோ வந்து கடுப்பாகுது, எந்த டைரெக்ஷனில் திரும்பணுன்னே தெரில. ஓ மை காட்,
யோ ஏன் 20 செகண்ட் தான் இருக்குது, 2 பேரை வேற ட்ராப் பண்ணும். ஓகே 2 பேரும் இறங்கிடுறீங்களா? யோ இல்லையா, போச்சுரா. ஒருத்தங்காலி ஒருத்தங்காலி ஒருத்தங்காலி. ஓகே இவன் காலி தானே, இவன் காலி தான். இறங்கிக்கூடா, எப்படியும் காசு தர மாட்டேன். தப்பா இன்னும் 11 பேர். ஓகே சப்பா கஷ்டம். ஐயோ அதுக்குள்ள நைட் ஆயிடுச்சா? சப்பா. ஓகே வேற யாராச்சும் டீசெண்டாக நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிற மாதிரி பார்ப்போம். ஓகே இங்கே 2 பொண்ணுங்க. ஆமாம் ஐ மீன் இந்த ஊர்லேயே நான் தான் ஃபாஸ்ட்டு, அது டவுட்டே இல்லை. இந்த வாட்டி நான் சீரியஸாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன். ஏறுறீங்களா? ஏடா ஆல்ரெடி காரில் வச்சுருக்கேன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன்டா கூப்பிடுறீங்க? வந்து உட்கார்ற மாதிரியே கூப்பிட்றானுங்க. ஓகே ஒரு டீலிங் வந்து பக்கத்துலேயே தான் இருக்கா. ஓகே இன்னொருத்தி எவ்வளோ தூரம்னு தெரியலையே. இந்த ஃபஸ்ட்டு மிஷின் முடிக்கிறது வந்து கொஞ்சம் சீரியஸாக பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் மிஷின் என்ன தான் வருதுன்னு பார்ப்போம். புதுசாக அப்கிரேட் பண்ணுறானுங்களா அப்படின்னு. 15 செகண்ட் இங்கடி இருக்க. ஸ்லோ டவுன்லாம் பண்ணி சொல்கிற டைமுக்கு போய் விடணுன்னா எப்படி ஸ்லோ டவுன் பண்ணுறது? அடப்பாவீங்களாடி. இறங்கிட்டாயா? இறங்கிட்டா. ஜஸ்ட் மிஸ்ஸி காசு கொடுத்துட்டு போடி. யாருன்னு வேறு தெரிலையே. ஐயோ செம்மையாக ஏமாத்திட்டாயா அந்த பொண்ணு, செம்மையாக ஏமாத்திட்டா. யாருன்னு தெரில. போடு போ. ஓகே என்ன பண்ணலாம்? மழை வேறு பெய்யுது. ஸ்ட்ரீம் பார்க்கலையா? மேஜி சொல்கிறீங்க. என்ன பண்ணலாம்? ஒத்துதோ யாரை பிக்கப் பண்ணலாம்? ஏரியா வேறு பயங்கரமாக இருக்குது. ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். லைட்டாக பொறுமையாக ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே இந்த கார்லாம் பயங்கரமாக இருக்கியா? ஓகே இந்த 3 பேர் ஏற்றுவோம். எல்லாம் 1 கிலோமீட்டரில் இருக்கானுங்க. 43 செகண்டில் 3 பேரை ட்ராப் பண்ணுமா? ஓ மை காட். ஓகே லெட்ஸ் ட்ரை யுவர் பெஸ்ட். ஓகே பார்த்துட்டேன். ஓகே யோ 3 பேர்லாம் இவ்வளோ கம்மியான டைமில் எப்படி ட்ராப் பண்ணுறது? எங்கடா இருக்கான்? ஏய் போச்சுடா. அப்பா க்ளோஸில் ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து சாவ் உன் லொக்கேஷனே வந்துட்டேன். எஸ்கேப் போகிறான் பேர். யாரா இவன்? இன்னொரு டாக்ஸி டிரைவர் நம்மளே ஏற்றுறான். சரியில்லையே. சூப்பர் சார் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா? ஓகே ஃப்ரெண்ட்ஸு. அதனால தான் ப்ரோ ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் லைவ் போட்டிருக்கேன், ஸ்பெஷல் லைவ். ஓகே 60 செகண்ட்ஸ். நம்ம வந்து இப்போதைக்கு நான் சோலோவாக தான் பண்ணிருக்கேன். ஓய் 3 பேர் இருக்கானுங்களா? ஓகே ஒருத்தன்னு 3 பேரை எப்படியாச்சும். ஓகே இந்த மிஷினில் ஐ மீன் இந்த ஸ்ட்ரீமில் 3 பேரை எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே 2 டன்னு. ஓகே 30 செகண்ட் இருக்கு. டே எங்க? ஓ மை காட் இனியா வந்துட்டோம். ஜெட்டி போட்டவனுங்களாம் கூப்பிட்டு போகணும் போல இருக்கு. 3 பேரை டெலிவரி பண்ணிட்டோம். போடு சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பண்ணிட்டோம். Cheer girls, come on.
ஸ்பீடப்புன்னு சொல்லிட்டாங்க. ஓகே மேடம், ஸ்பீடாக போயிடலாம். நம்ம வந்து நம்ம காரில் எக்கச்சக்க ஆர்மர்லாம் போட்டிருக்கோம், சூப்பர் பவர்லாம் இருக்குது, கவலையப்படாதீங்க. இன்னொரு பொண்ணு இங்கதான் போடு, முடிச்சிட்டோம். ஆப்பா, இன்னும் 3 பேர். எத்தனை, எவ்வளோ? $600 தான் சம்பாதிச்சிருக்கோமா? என்னையா சொல்கிறீங்க? நம்ம டாக்ஸிக்கு டேமேஜ் எடுக்குதா என்ன? அவ்வளோ பேர், ஐ மீன் 17 பேரை விட்டுருக்கோம். ஓகே, 3 பேரை பிடிப்போம். 3 பேர்னா மொத்தமாக விட்டுருலாம். என்ன எப்போன்னு பார்த்து 3 பேரே இல்லை. சரி, ஓகே, ஏறுங்க. இந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஐயோ, இங்கே 3 பேர் நிற்கிறானுங்க. பட் ஆனால் இவனை 2 பேர் நிப்பாட்டுறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட் ரோடாக போனால் பிரச்சனை இல்லை, பட் வளைஞ்சு எங்கே போகிறோன்னே தெரில. திரும்பி யூட்டன் எடுக்கிறான். ஏய், வந்த வழினா ஒன்றை ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிட்டு இவனை விட்டுருக்கலாமேடா. ஏன்டா குழப்புறீங்க? அநியாயம் பண்ணுறாங்கயா. பார்த்துட்டேன்டா, பார்த்துட்டேன். ஜஸ்ட் இங்கே தான் இருந்துச்சு. ஓகே, இன்னும் 2 பேர். 3 பேர் இருக்கானுங்க, பட் பார்த்துக்கலாம். 2 பேர் இறக்குனா போதும். 89 செகண்ட்ஸ் டைம் இருக்குது. ஓகேவா? ஸோ ரேம்ப் வர பக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. போடு. ஓகே அப்பா, ஓகே, சூப்பரியா. எப்படியோ ஓரளவுக்கு க்ளோஸாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் ஒன்று. இங்கே ரோடே இல்லை. ஓகே, 50 செகண்ட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர். ஏனியா இறங்க மாட்றா? இறங்கடி. பாவிக்கலாம். ஓகே, மிஷின் முடிச்சிட்டோம். யூ ஹேவ் திஸ் கார். ஒரு புது கார் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, இவ்வளோ மட்டும் ட்ராப் பண்ணிடலாம். ஐயோ, அடுத்த மிஷின் பயங்கரமாக இருக்குது. சரி, ஓகே, இவ்வளோ விட்டுட்டு வந்து பேசுவோம் எதுவாக இருந்தாலும். ஓ மை காட். ஓகே, புது கார் கொஞ்சம் டீசன்ட். ஐ மீன் இந்த காரு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. அப்கிரேடட் கார் என்ன? அடே, எல்லாத்தையும் இடிச்சுட்டு தனியாக போனேன். இதை மட்டும் ஏன் விட்டு வைக்கிறீங்க? ஓகே. யோ, டெலிவரி ஆகலையா என்ன? இதெல்லாம் வந்து பகல் கொள்ளையா? அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு மிஷின் முடிஞ்சுமே சரி ஓகே ட்ராப் பண்ணிடலான்னு பரிதாபப்பட்டு கூப்பிட்டு வந்தா. ஓகே, சாவடிச்சிட்டோம். ஜிடிஎஃப்ஐயில் வந்த உங்கள் ஃப்ரெண்டோட அவனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை ப்ரோ. பயங்கரமாக பையன் கொஞ்சம் அவதிப்பட்டுருக்கான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ புது மிஷின் கொடுத்துருக்கானுங்க. டிரைவ் 37/200. என்ன அது வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னு தெரில. ஓ, ஹிட் பீப்புள் வித் கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினா? அடா பாவிங்களா, இது தெரிஞ்சிருந்தா ஜாலியாக பண்ணுவேடா. பீச்சுக்கு போயிடுவோமா? ஓகே, எக்கச்சக்க பீப்புளை வந்து பீச்சு தானே இது. ஓகே, பீச்சில் எக்கச்சக்க பேர் இருப்பாங்கன்னு. பீச் அமைதியாக இருக்குது இல்லையா? ஐயா அடாப்பா ப்ரோ, அநியாயம் பண்ணுறாங்க ப்ரோ. லைக் சி, நம்ம ரோட்டில் அவ்வளோ பேர் இடித்து தள்ளணும். கரெக்டாக கேம் அப்படி தான் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். பட் லுக் அட் திஸ் யா, ஒரு மொக்க குச்சி நம்ம டாக்ஸி தாங்கலை. இதெல்லாம் என்னையா லாஜிக்? இது புரியவே இல்லை. யோ யோ அச்சு தூக்குங்க அந்த கேமை. ஆடா பக்கி பசங்களா. யோ எது
ஆடா பாருங்களா, அநியாயம் பண்ணுறீங்களா? சரி ஓகே, இன்னும் ஒரு 30 பேர் ஏற்றி சாவடிக்கணும், அதை மட்டும் பண்ணிடலாம். ஹாய் ப்ரோ, நியூஸ் அப் ஃப்ளாஷ் எடிட்ஸ். ஹாய் ப்ரோ. யோ இனியா லைனாக ஊர்வலம் போயிட்டுருக்கானுங்க, நமக்குனே வரானுங்க. இருங்க, நமக்குனே வரானுங்க. ஓகே, லைனாக எல்லாரையும் போடு, லைனாக போடு. யோ கேமே லேக் ஆகுதியா? 10 பேர். ஓகே, இன்னும் 10 பேரை போடணும். ஓடு, எங்கே போகிறீங்க? இவ்வளோ டிராஃபிக்கு. ஓகே டன்னா, முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஜம்ப் ஆஃப் த ரேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10. சரி ஓகே, நம்ம வந்து மெயின் மெனுக்கு செட்டிங்ஸ் எப்படி காரை மாற்றுறதுன்னு தெரியலையே. மெயின் மெனு போவோம். இல்லை, மெயின் மெனு போக முடியல. லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. என்ன மவுஸை காணும், மவுஸ் வர மாட்டேங்குது. என்னையா இது? ஐயோயோ, சேம் கேமரா என்னென்னமோ. ஓகே, ஃப்ளாஷ் எடிட்ஸ் வெல்கம் ப்ரோ. ஓகே, நான் எக்ஸிட் பண்ணி தான் போகணும் போல். ஸ்ட்ரீம் ஓடுதா கரெக்டாக? மெயின் மெனுக்கு தான் ஏன் வந்த மவுஸை காணாமல் போக வச்சிட்டாங்க. 1 செகண்ட் யா, டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி. அது வரைக்கும் நம்ம கமெண்ட்டில் சேட் பண்ணலாம். ப்ராக்ரஸை மூடிடாதீங்கடா. கஷ்டப்பட்டு இந்த 20 டெலிவரி பண்ணியிருக்கேன். ஓகே, கேம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லி சேவ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? 6 லைக்ஸ் வந்திருக்கியா நம்ம சேனலுக்கு? சூப்பரு. ஓடுதா? என்னது ஓடுது? லைவ் ஓடுதா? எஸ், லைவ் ஓடுது. சர்வீஸ் டாக்ஸி, கில்லர் டாக்ஸி, மொரட்டி டாக்ஸி டிரைவரியா? டாக்ஸிலாம் நல்ல டாக்ஸி தான், பட் டிரைவர் தான் சரியில்லை. ஓகே, கேம் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு, அதனால தான் பயங்கரமாக சவுண்டு கேட்குது. ஓகேவா, நான் கூடிய சீக்கிரத்தில் ஆன் பண்ணுறேன் கேமை. தேங்க்யூ ஃபார் த லைக் ப்ரோ. ஓகே, 1 செகண்ட். ஓகே, இப்போ வந்துட்டோம் ஃப்ரீ மோடில். நெக்ஸ்ட்டு வந்துருச்சியா, லோட் ஆயிடுச்சியா காரு? இன்னும் பைப்பில். இவன் பேர் டுக்கன். டுக்கன்னு ஒருத்தருங்க. என் பொண்ணு வந்து கஸ்டம் போல் அன்லாக் பண்ணுறது. ரெவர் ரோலெட் அன்லாக் பண்ணுறதுக்கு, ஐ மீன் செவரோலெட் என்ன காரை ரெக்ரேட் பண்ணியிருக்கானுங்கன்னு தெரியல. ஆனால் ஹோண்டா தான். ரோண்டா பை த வே, ஹோண்டாவை வந்து ரோண்டா ஜிவிக் லாங்லெட். இது என்ன காருன்னு தெரில. இது செவர்லெட்டு. ஜாகுவார் வந்து ஜாவார் V12. ஃபார்டை வந்து லார்டுன்னு ஆக்கிட்டானுங்க வேற மாதிரி. கேடிலாக்கை வந்து கேடிலராக்னு ஆக்கிட்டானுங்க ஃபார்டு. நிசானை வந்து லிசான் STR. அடா பாவிங்களா. ஆனால் கார்லாம் பார்க்க அப்படி தான் இருக்குது. லேம்போகினி வந்து கம்போரினி ரவன்டோடார். சூப்பர்ரா, வேறு மாதிரி. ஓகே, நம்ம ரோண்டாவை எடுத்துகிட்டு டுக்கனு. நம்ம வண்டி பேர், ஐ மீன் நம்ம ஆளு பேர் வந்து டுக்கனு, வண்டி பேர் வந்து ரோண்டா. என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். லிசான் ஆல்கை. டெட்பூல் 3 பார்த்தேன் ப்ரோ, பார்த்தேன். லைக் டெட்பூல் 3 நான் என்ன சொல்கிறேன்னே தெரில. படம் நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையா? இது பேர் கில்லர் டாக்ஸி இல்லை, ஏமாந்தர்மார் டாக்ஸியா? என்னையா? ஐ மீன் எல்லா டாக்ஸிக்கும் ரூஃப் வந்து இல்லை. 1 செகண்ட், செட்டிங்ஸில் வந்து மாற்றிக்கிறேன். கண்ட்ரோல்ஸ், சென்சிட்டிவிட்டி சேவ் பண்ணலாம். ஓகே, சேவ். சூப்பர். ஓகே, என்ன அமைதியாக இருக்குது, ஊரே அமைதியாக இருக்கு. என்ன ஆச்சு? ஏதோ என்ன, எங்கே இருக்கோம் நம்ம? ஏதோ பில்டிங்க்கு மேலே இருக்கோமா என்ன? இப்போ நம்ம பில்டிங்க்கு மேலேருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? கீழே குதிப்போமா? ஓகே, ஸ்ட்ரீம் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து
இப்போ பில்டிங்ல இருந்து கீழே வந்து காரில் இல்லாமல் டேரெக்டாக குதிக்க ட்ரை பண்ணலாம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வாக்கர் ஹை ப்ரோ. யூ கேன் கால் மீ வயலட் ப்ரோ. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உங்களை வாக்கர்னு கூப்பிடணும்னா நீங்கள் என்ன வயலட்னு கூப்பிடணும். எல்லா டாக்ஸியும் டோர் இல்லை, அந்த ரூஃப் மட்டமாக வச்சுருக்காங்க ப்ரோ. சூப்பர் ஹீரோ லேண்டிங்கா? இங்கே பாருங்க ப்ரோ, ஹீரோ மாதிரி தான் இருக்கான் பைபிளில். இவன் வந்து பைபிளில் யார மாதிரி இருக்கானே தெரில. ஆர்மர்லாம் போட்டிருக்கான். கீழே இருந்தே கத்து. யோ குதிஸ்தாயா அட்டா. என்ன நின்ட்டான் டேய் தம்பி. ஓகே, எங்கே போனோம் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வேணால் வாக்கிங் பார்ட்னராக இருக்கேன். நடந்தே கூட்டிகிட்டு போகிறேன். கார் வந்து மேலே சிக்கி இப்போ காரை எப்படியா கொண்டு வருது? குதிச்சிட்டேன். பைபிளில் சூப்பர் ஹீரோ. நம்ம கார் வந்து பயங்கரமாக ஆர்மர் காரு. பட் ஆனால் பைபிளில் வந்து காலில் என்ன தான் இருக்குன்னு தெரில. லைக் சூப்பர் ஹீரோ லேண்டிங்னா கூட ஒரு மாதிரி அதிரும் என் கிரவுண்டு. இது எதுவுமே ஆகலை. என்ன நடக்குது? நம்ம எதுவும் சம்பவம் பண்ணாமலே 2 மர்டரு. ஊரில் நான் மட்டும்தான் யார் ரவுடி? எனக்கு மீறி யாரா ரவுடி? என்ன நம்ம தான் கொலை பண்ண மாதிரி நம்மளை பார்த்துட்டு போகிறானுங்க இவனுங்க. டேய் நான் பண்ணலடா, டேய் சத்தியமாக நான் பண்ணலடா. என்ன நடக்குது இந்த ஊரில்? இது வித்தியாசமாக இருக்குது. இந்த ஊர் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்குது. இந்த ஊர் என்ன என்ன எல்லாரையும் ஏற்றிட்டு போகிறாங்க. ஐயோ, இந்த ஊர் அப்படி தான் போல். எல்லாருமே நம்ம மட்டும் ஏற்றிட்டு போகல. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பொணம் இருக்குது. இங்கே ஒருத்தன் நரம்பு தளர்ச்சியில் ஆடிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை. அப்போனா சம்திங் ராங். சரி, என் கார் போச்சு. கார் எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. ரீஸ்டார்ட் தான் பண்ணும். ஓகே, ரீஸ்டார்ட் தான் பண்ணுயா. ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணோம் கார். ஓகே, ஐ மோஸ்ட்லி ஃபாலோ லேட்டஸ்ட் கேம்ஸ். இப்போதைக்கு ஆல்ரெடி இன்னையா ஓகே பாலைவனத்தில் போட்டாங்க. ஜம்ப் ஆஃப் த ரேம்பை இப்போதைக்கு நம்ம டெலிவர் பண்ண தேவையில்ல. இருங்க, மியூசிக்கை கொஞ்சம் டர்ன் லோ பண்ணிடுவோம். ஓ, நைட்ரோ இருக்கிறதே மறந்துட்டேன். என் காரில் நைட்ரோ இருக்குது. ஹோலி ஷிட், ஆல்ரெடி கார் ஃபாஸ்ட்டு. யோ, இந்த ஸ்பீடெல்லாம் எத்தனை 240 300 போகிறோமா என்ன? நம்ம ரேம்பை கண்டுபிடிக்கணையா? ஸ்பீடு வேற மாதிரி இருக்குது. ஓ மை காட், என் ஸ்க்ரீனே கூசுதியா. யோ மை காட், எங்கே போகிறேனே தெரியலையே. ஏய் அப்பா, ரோடே தெரியலையே, ஸ்க்ரீனே பிளர் ஆகுது. ஓகே, ரேம்பை கண்டுபிடிக்கிறோம். இது ஏதோ கடை மாதிரி இருக்குது. ஹோலி ஷிட், இந்த கார் சத்தியமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் ஆனால் கண்ணே தெரிலையா, ஸ்க்ரீனில் சுத்தமாக தெரில என்ன நடக்குதுன்னு. அந்த காரோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ரேம்ப் ஓகே, இங்கே ஒரு ரேம்ப் இருக்குது. ரேம்பில் ஏறுவோம். இந்த வாட்டி நம்மளுக்கு டெலிவர் பண்ண தேவையில்ல, ரேம்பை தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் குதிச்ச அதிர்வில் செத்துருப்போம். இப்போ குதிப்போம் நம்ம. கொஞ்சம் என்னையா நடக்குது? டேய் எங்கடா அடே, கேமையே உடைச்சிட்டோம் மக்கள்ஸ். ஹோலி ஷிட், மோஷன் பிளர் ஆஃப் பண்ண. ஓகே, மோஷன் பிளர்லாம் இருக்காண்டா. ஒரு செகண்ட் செக் பண்ணுவோம். இந்த கேமில் அவ்வளோ இருக்கிறதே 3 செட்டிங்ஸ் தான். டெக்ஸ்சரை வேணால் லோ பண்ணலாம், பட் அவ்வளோ பெரிய கேம்லாம் இல்லை மோஷன் பிளர்லாம் இருக்கிற அளவுக்கு. ஓகே, ஆல்ரெடி இப்போ நம்ம சேனலில் வந்து அந்த ஸ்டோரி கேம் போயிட்டுருக்குது. என்ன ஸ்டோரி? டெட்ராய்ட் பிகம் ஹியூமன் 4 எபிசோட் முடிச்சிருக்கோம். அது எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குது. ஸோ அடிக்கடி எபிசோட் ரிலீஸ் பண்ணுறேன். ப்ளஸ் GTA San Andreas போயிட்டுருக்குது. அப்புறம் ஒரு ஹாரர் கேம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சேன், பட் ஏன்னா எடிட் பண்ணல. அப்புறம்
ஜிடி ஆன்லைன் வேறு ரெக்கார்ட் பண்ணியாச்சு, எடிட் பண்ணல. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. இப்போதைக்கு புது கேம்ஸ்லாம் வேணாம். லைவ் வந்து ஆக்சுவலி டு பி ஃபேர் இன்னைக்கு என்னது ஃப்ரெண்ட்ஷிப் டேனால சரி ஓகே நானும் வெட்டியாக இருந்தேன். சரி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வந்துட்டேன். சரி ஓகே கண்டினியூ பண்ணுவோம். 260 ஸ்பீடா? ஓகே ரீஸ்டார்ட் தான் பண்ணும். உருப்படியே ஒரு விஷயம் பண்ணலையா? ரேம்ப் கவுண்ட் ஆச்சா இல்லையான்னு கூட தெரில. ஆர் யூ பிளேயிங் ஆன் மொபைல் ஆர் பிசி? இது வந்து ஆப்வியஸ்லி மொபைலில் விளையாடுற கேம் இல்லை. இது இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும்போது பிசி கேம் தான் தெரியுது. பிசி கேம் தான். ஆனால் மொபைல்லையும் இந்த மாதிரி கேம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி கிரேசி டாக்ஸி வந்து ஒரு ஃபேமஸான கேம் தான். ஸோ ரேம்ப்பு திரும்பி எங்கடா போய் கண்டுபிடிக்கிறது ரேம்ப்பை? மேப் வந்து இந்த சைடில் கீழே தான் தெரியுதே தவிர பெருசு பண்ண முடியல மேப்பை. இன்னும் 9 ரேம்பை கண்டுபிடிக்கணும். நம்ம சிட்டியை சுற்றி பார்ப்போம். ஓகே அப்படியே பேசிட்டு கிளிச் ஆகிடுச்சு. இனியும் இவ்வளோ இருட்டாக இருக்குது. ஸ்ட்ரீட் லைட்டை போடுங்கயா, நேற்று இருட்டாக இருக்குது. ரேம்பை எங்கே தேடுறதுனே தெரில. ஓகே கேஷுவலாக சுற்றுவோம். என்ன பண்ணலாம்? டெலிவர் பண்ணிகிட்டே சைடு கேப்பில் ரேம்ப் வந்தால் ஏறலாமா? இல்லை தனியாக ரேம்ப் தேடுறது வந்து கஷ்டமாக இருக்குது. எங்கே இருக்குன்னே தெரில. கொஞ்சம் ரேராக தான் இருக்கும் போல் ரேம்ப்பு. இல்லை நம்ம டெலிவர் பண்ணால் தான் லோட் ஆகுமோ தெரியலையே. சரி ஓகே ஒரு டெலிவரி எடுப்போம். ஓகே கிரானி கேம் ஒரு மாதிரி கோளாறான கேம் அது. ஓகே 34 செகண்ட்ஸ். ஓகே நைட்ரோ யூஸ் பண்ணுவோயா. நைட்ரோ வந்து நம்ம போன வாட்டி யூஸே பண்ணல. ஓடு. ஓகே வந்துட்டோமா? வந்து சேர்ந்துருக்கணுமே வந்த ஸ்பீடுக்கு. ஓகே வந்துட்டோம். அப்பா நைட்ரோ செம்மையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே நைஸ்யா. $800 சம்பாதிச்சிருக்கோம். ரேம்ப் இங்கே ஒரு ரேம்ப் இருக்குது. ஆனால் ரெட் கலர் லைட் போட்டிருக்கான், எதுக்குன்னு தெரில. ஓகே எல்லாம் ஆண்டவனை வேண்டிக்கோங்க. போடு நைட்ரோவோட போகிறோம். இன்னையா மொக்க ரேம்பாக இருக்குது. பட் ஆனால் கவுண்ட் ஆச்சு. ஸோ இந்த ரேம்ப்லேயே முடிச்சிருவோமா எல்லாத்தையுமே? அந்த ரேம்ப்லேயே முடிச்சிடலாம் எங்கள் குவெஸ்ட்டை. ஏய் இந்த இடத்துல நிறைய ரேம்ப் இருக்குது, எக்கச்சக்க ரேம்ப் இருக்குது இங்கே. ரேம்போட ஸ்பீடு போல் இங்கே ஒரு எல்லோ கலர் ரேம்ப் இருக்குது. ஓகே இதை டெஸ்ட் பண்ணுவோம். டெம்பிள் ரன் ஆகடப்பாங்களா. லைவில் பண்ணுற மாதிரி ஒரு 1.5 hours ஃபன்னாக ஜாலியாக பேசிட்டு பண்ணுற மாதிரி. ஓகே இதெல்லாம் ஸ்லோவாக தான் ஏன் இருக்குது. ரெட் கலர் வந்து செம்ம ஸ்லோ. யோ பிரேக்கு பிடிக்கல. பிரேக்கு ப்ராப்ளம் வேறு அடிக்கடி வந்துடுது. அந்த க்ரீன் ரேம்புக்கு போவோம். எங்கே இருந்தது அந்த க்ரீன் ரேம்ப்பு? இவ்வளோ தூரம் வந்துட்டோமா என்ன? ஓகே எல்லோவை பார்த்துட்டோம். ஓகே க்ரீன் ரேம்ப் இங்கே இருக்குது. ஏய் பை த வே நம்ம குதிக்கிற ஆப்ஷன்லாம் இருக்குல்ல, மறந்துட்டேன். ஜம்ப்லாம் பண்ணலாம் ஏன் இந்த கேமில்? ஆட்டா வேற மாதிரி இல்லை, எக்கச்சக்க கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஆனால் எதுக்கு ஜம்ப்புன்னு தான் தெரியல. போடு ஜம்ப்பு. அடே நிறுத்துறா. போதுண்ணா. ஓகே மாறி ரேம்பில் குதிக்க வேண்டியதான். ஓகே 5 நிறுத்துறா. ஓகே மாறி போக வேண்டியதான். 60 seconds கேம் ட்ரை பண்ணுங்க ப்ரோ. ட்ரெண்டிங் கேமா? 60 seconds ஆகும். நான் ஆக்சுவலி விளையாடிருக்கேன்னு நினைக்கிறேன். ப்ரோ அந்த கேமை. ஆனால் புதுசாக அப்டேட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுறேன், செக் பண்ணுறேண்ணா. நீங்கள் கேம்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் டிஸ்கார்ட் சர்வர் ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், செக் பண்ணி சொல்லுங்கள்.
மொபைல் கேம்ஸில் பெஸ்ட்டுன்னு பார்த்தா மொபைல் கேம்ஸ் இப்போதைக்கு வேணாம் ப்ரோ. நான் பிசியில் தான் நான் லைக் பண்ணிருக்கேன். ஸோ நான் ஆக்சுவலி இப்போ இன்றைக்கி என்ன லைவ் பண்ணுறது என்ன எங்கடா அது கடலில் இருக்கேன். இதுலேருந்து ஓகே குதிக்க முடியும்ல. ஓகே இப்போ புரியுதியா எதுக்கு குதிக்கணும்னு. குதிக்கிறதுக்கான ஃபீச்சர் இப்போ புரியுது. எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டா குதிச்சு எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே ஸ்லோவாக ஸ்லோவாக போயிட்டு மாறி மாறி குதிச்சு விளையாட போகிறோம். ஸோ ஆனால் ஸ்லோவாக போனாலே அவ்வளோ ஸ்பீட் எடுக்கிறான் அந்த கிரீன் கலரில். வரண்டா இன்னும் 3 ஜம்ப்பு, 3 ஜம்ப் மக்கள்ஸ். ஓகே எங்கயா ஓகே எங்கேருந்து குச்சனே மறந்துடுறேன். இன்னும் 2 தான் இருக்கு. பிரவீன் லயன் ஹை ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். வெண்பா ஷார்ட் ஸ்டோரி கேம் அது ரொம்ப ஸ்லோவாக போகுது அந்த கேமு. இது டாக்ஸியா இல்லை வேற ஏதாச்சும் காரானே தெரிலையா. யோ ஃபுல்லாக மேலே ஏறினதான் கணக்கா. நான் அப்படியே ஏமாத்திடலான்னு நினச்சேன். சைட்லேயே வந்து ஃபுல்லாக மேலே குச்சாதான் கணக்காகுதியா. ஓகே போதும் அட்டே ஜம்ப் ஆய் அப்பா. ஓகே இன்னும் ஒன்று தான் ஃபைனல் அட்டெம்ப்ட். நம்ம அந்த பொண்ணு கேரக்டர் எடுத்துடலாம்யா. பொண்ணு கேரக்டர் நெக்ஸ்ட் எடுத்துடலாம். போடு. ஓகே ஃபைனல் ரேம் ஃபுல் நைட்ரோ போடுறோம். யோ அட சொதப்புறானே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கடா மாட்டிக்கிட்டோமா என்ன. அடே ஓகே வெளில வந்துடலாம்னு நினைக்கிறேன். வழியை மறந்துடாதரா. ஃபைனல்ரா உருப்படியே பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம். சொதப்பிட்டு இருக்காத. ஓகே ஃபைனல் ஸ்ட்ரைட்டாக போனால் போதும். ஸ்ட்ரைட்டாக லிங்க் ஓப்பன் ஆகலையா. நினச்ச லிங்க் எப்படியா புது லிங்க். வெயிட் பண்ணிங்க. டிஸ்கார்ட் லிங்க் போட்டுட்டு ஃபைனல் ரேம்ப் அட்டென்ட் பண்ணுறேன். ஓகேவா ஒன் செகண்ட். டிஸ்கார்ட்னு ஒன்று இருக்குது. அதுக்கு புது லிங்க் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு செக் பண்ணுறேன். ஒன் செகண்ட். இன்வைட் பீப்புள்னு இருக்குது. எப்படியா இன்வைட் லிங்க் கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியலையே. சர்வர் செட்டிங்ஸ் இன்வைட்ஸ் யோ இது வேற ஒரு பொண்ணு வேற கத்திக்கிட்டே இருக்குது. எப்படி இன்வைட் பண்ணுறதுன்னு தெரியலையே. யோ சர்வரில் எப்படி இன்வைட் பண்ணுறது தெரியல. ஓகே ஒரு லிங்க் எடுத்துருக்கேன். ஓகே ஒரு லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா ஸோ இந்த டிஸ்கார்ட் லிங்க் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். செக் பண்ணுங்கள். போஸ்ட் டாக்ஸி டிரைவர் சர்வர் ஐகான் ரைட் கிளிக். ஓகே நான் ஏதோ ஒரு லிங்க் போட்டிருக்கேன். ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃபைனல் அட்டெம்ப்டியா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெவரலேட் கார் கிடச்சிரும். ரெவரலேட் அப்புறம் ஒரு பொண்ணு டிரைவரும் கிடச்சிரும். ஒன்று முக்கியம் இல்லை. 2 கார் வந்து பசங்களே ஓடிட்டு இருந்தா நம்ம வந்து லைக் எப்படி சொல்கிறது ஈக்குவல் அன்லாக் ஆயிடுச்சு தானே. வெயிட் அன்லாக் ஆயிடுச்சு. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்யா. மென் அண்ட் உமன் ஆர் ஈக்குவல். நம்ம வந்து 2 பேருமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும். அதுக்காக தானே தவிர எனக்கு பொண்ணு வேணுன்றதுக்காகலாம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரே ரேம்பை 10 தடவை குதிக்கலை. அது தப்பாக போயிடும். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து நேர்மையாக தான் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எங்கடா அந்த பொண்ணை தூக்குங்கடா அந்த சாராவை. கமாரா ரெவரலேட் கமாரா டாப் ஸ்பீடு 360
பேசஞ்சர் கெப்பாசிட்டி 3, இன்ஜின் டார்க்கு 450. வேற மாதிரி இனிமேல் சாரா கிங்க தூக்குறோம். எப்படி மாசா? எப்போ பார்த்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரீம் போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஸ்ட்ரீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்? 9:40க்கு ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1 ஹவராக இப்போ என்னது பையன் கேரக்டரில் விளையாடிருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்படி அக்யூசியேஷன்லாம் பண்ணக்கூடாது. ஆக பை த வே நம்ம சாராவை கிட்ட போகிறதுக்கு முன்னாடி, அதாவது என்ன சொல்கிறது, சாராவை வச்சு வச்செல்லாம் இல்லை, எனக்கு சாராவை வந்து எப்படி சொல்கிறது, நம்ம இந்த கேரக்டர் வச்சு ஓட்டுறதுக்கு முன்னாடி டிஸ்கார்ட் லிங்க் வேலை செய்தான்னு மட்டும் சொல்லிருக்கியா? நானும் லைட்டாக ஒரு 1 மினிட் லைட்டாக தண்ணி குடிச்சுக்கிறேன். ஓகே, லிங்க் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு டிஸ்கார்ட் சர்வரு. இல்லை, ஆஃப்லைனில் ரெக்கார்ட் பண்ணால் கூட லைக் தொண்டை வந்து நார்மலாக தான் இருக்குது. ஆனால் லைவ் ஸ்ட்ரீமில் 1 ஹவர் சேர்ந்து ரெக்கார்ட் பண்ணால் தண்ணி குடிக்காமல் வேலைக்கே ஆகாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப்லைனில் லைக் அந்த டெட்ராய்ட் பிகம் ஹியூமன் கேம் மட்டும்தான் லைக் மேக்ஸிமம் ஒரு 40 மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன் ஒரு எபிசோடு. பட் அதுவுமே ஸ்லோவாக. பட் லைவ் ஸ்ட்ரீமில் எப்பா தொண்டை வலிக்குதியா, அதனால் ஒரு லைட்டாக ஒரு 10 செகண்ட்ஸ். ஓகே, நம்ம வீடியோவுக்கு வர லைக்ஸோட நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் வந்து 9 லைக்ஸ் வந்திருக்கு. ஸோ லைக் போட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. இட்ஸ் ஒர்க் ஆகுதா? சூப்பர். நம்ம டிஸ்கார்டில் யாரெல்லாம் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். வாக்கர் ஜாயின் பண்ணியிருக்காரு. டீன்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. யார் டீன்னு தெரில. 2 பேர் டிஸ்கார்டில் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் என்னோட இன்ஸ்டாகிராம் என்னது? வயலட் கோஸ்ட் _Insta. அது பிரச்சனை இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. நம்ம சாரா வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோம். நீங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போயிடலாம். Violet bro, you finished college? Violet is a different character. அவன் காலேஜும் போல ஒன்றும் போல வெட்டியாக இருக்கான். அவன் வெட்டியாக இருக்கும்போதெல்லாம் வந்து ஸ்ட்ரீமோ இல்லை வீடியோவோ வரும். ஸோ வயலட்டுக்கு வந்து வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் இல்லை. இனிமேல் தான் வரலாறையே க்ரியேட் பண்ணும் வயலட் டெஸ்ட்டு. பை த வே சாரா எப்படி இருக்கா? வயலட்டில் அப்புறம் பார்த்துக்கலாம். சாரா எப்படி இருக்கா அதான் நம்மளுக்கு முக்கியம். நீ ஜாயின் செவரல் மந்த்ஸ் அகோ. ஓகே சூப்பர். 10 லைக்ஸ் வந்துச்சா என்ன? எனக்கு 9 லைக்ஸ் தான் காமிக்குது. பட் சூப்பர்யா. பின் டிஸ்கார்ட் லிங்க்கை பின் பண்ணவா? ஓகே, பின் பண்ணிட்டேன். அந்த பின் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்கா? லைவ் ஸ்ட்ரீம் எல்லாமே புதுசாக இருக்கியா? லைவ் ஸ்ட்ரீம் நிறைய அட்வான்ஸ்டாக நிறைய அப்டேட் பண்ணியிருக்கானுங்க. லைவ் ஸ்ட்ரீம் எனக்கு தெரிஞ்ச பழைய நாலேஜ் வச்சு என்ன பண்ண முடியுமோ ஒரு தம்ப்நெயிலை ரெடி பண்ணி டைட்டில் போட்டு வந்துட்டேன். பட் எப்படி லைவ் பண்ணுறதுலாம் எனக்கு தெரில சீரியஸாக. ஸோ நாளைக்கு வந்து வீடியோ தான் வரும். ஃப்ரீயாக இருந்தால் லைவ் ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் ஐ திங்க் டு பி ஃபேர் இந்த லைவ் வந்து சக்ஸஸ் தான் நினைக்கிறேன். பிகாஸ் 10 லைக்ஸ்லாம் வந்திருக்கு. வயலட்டோட ஆள் சாராவா? ஐயோ ஒன்றும் இல்லை தெரியா. நான் நான் வந்து ஜஸ்ட்டு ஆளுன்னு சொன்னீங்களா? ஸோ எப்படி இருக்கான்னு பார்த்தா ஐயோ கீழே போகிறேன், இப்போ மேலே போகிறையோ, நடுவில் வச்சு வண்டியில் ஏறியா? சரியில்லை. கேரக்டர் யாரை டிசைன் பண்ணி வச்சுருக்கீங்க? என்ன கேரக்டர் டிசைன் பண்ணி வச்சுருக்கீங்க? ஓப்பனாக டிசைன் பண்ணி வச்சுருக்கானுங்க. நம்ம ஸ்ட்ரீமை சின்ன பசங்களாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னும் ஒரு இன்ச்சு மேலே தூக்கியிருந்தேன்னா உலகமே தெரிஞ்சிருக்கும்யா. சரி, ஓகே. காரு வந்து ஜாகுவாரா காரு? இல்லை, இந்த கார் பேர் வந்து செவ்ரலேட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு தான் ஜாகுவார். ஓகே, மாடிஃபை பண்ணுமா? காசை வச்சு செலவு பண்ணல, இப்போ காசு சம்பாதிக்கிறோம். அந்த காசை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஓகே, நம்ம பொண்ணுனால பசங்களை, இந்த செட்டி போட்ட பசங்களை வந்து பிக்கப் பண்ணுவோம். ஏறுங்கடா கமான்ட்ரா.
எப்படி 40 செகண்டு. ஓ ஓகே, ஒரே ஒரு டெலிவரி முடிச்சுட்டு மாடிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்கானுங்க. ஸோ நம்ம காசை வந்து செலவு பண்ணலாம் போல். நான் இப்போ தான் பார்க்குறேன், மேப்லேயே வந்து கொடுத்துருக்கானுங்க சிம்பிள். ஓகே, ஒருத்தன் டெலிவரி பக்கத்துலேயே தான் இன்னொருத்தனும் இருக்கான். சூப்பரா. ஓகே, இன்னும் 20 செகண்ட். ஓகே, இன்னொருத்தனும் பக்கத்தில் தான் இருக்கான். 10 செகண்டில் போயிடலாம் நினைக்கிறேன். எஸ், இங்கே தான் இருக்குது. சூப்பர், சக்ஸஸ்ஃபுல் டெலிவரி. பட் ஆனால் சீரியஸாக ஒன்று சொல்லி ஆகணும், கார் வந்து செம்ம சேஞ்சு. பிகாஸ் ஹேண்ட்லிங்லாம் பயங்கரமாக இருக்குது. சூப்பராக திரும்புதியா காரு. பொண்ணுனாலன்னு சொல்ல, காரு வந்து இந்த டிரைவிங்கில் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்கிரேட் பண்ணது வந்து நல்ல விஷயந்தான். ஓட்டுறது வந்து ஸ்மூத்தாக இருக்கியா? ஓகே, நம்ம அந்த மாடிஃபை பண்ணுற கடைக்கு போவோம். இந்த காரே பயங்கரமாக இருக்குது. இதை மாடிஃபை பண்ணோன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் எவ்வளோ காசு கேட்குறான்னு தெரில. கடை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கடா கடை? ஓ, இதுதான் இந்த கடையா? ஓ, நான் ஆல்ரெடி பார்த்தேன், பட் ஆனால் டெலிவரின்னு சொல்லிட்டு விட்டேன். ஓகே, கமெண்ட்ஸ். டெய்லி லைவ் கொஞ்சம் கஷ்டம். வெல்கம் டு யூடியூப் சேனல் வயலட்டா. ஓப்பனாக டிசைன் பண்ணாதான் வயலட் சாராவை ப்ளே பண்ணுவான்னு தெரியும். ஐயோ, அப்படிலாம் இல்லையா? நம்ம வந்து பாருங்க, உமன் ரெஸ்பெக்டர். ஓகே, நைஸ். உள்ளே போயிடலாமா? ஓ மை காட். ஓகே, என்ன இது பயங்கரமாக கொடுத்துருக்கானுங்க. என்ன அப்கிரேட் பண்ணுறதுன்னு தெரில. $930 இருக்குது. ஆனால் மாடிஃபை பண்ணால் தான் அடுத்த கொஸ்ட்டு போக முடியும். ஸோ மாடிஃபை வந்து கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும். ஜம்ப் ஆஃப் த ரேம்ப்பு, டபுள் ஜம்ப்பு. ஸோ ஆக்சுவலி இந்த மிஷின் வந்து ஈஸி தான். ஸோ மாடிஃபை மட்டும் பண்ணிடலாம். என்ன மாடிஃபை பண்ணலாம்? நீ என்ன பண்ணுன்னே தெரிலையே. என்ன யூஸ்ரா? என்ன யூஸ்ன்னு சொல்லுங்கடா. டாப் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுமா? இல்லை இது என்ன? பவர் பிரேக்கிங். நம்மளுக்கு சஸ்பென்ஷன் வேணும்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஷன் என்னடா இது? சரி, லைட்டாக ஒரு ஃப்ரண்ட்டில் லைட்டாக தூக்குற மாதிரி பார்த்துக்கலாம். யோ, நீ இவ்வளோ காசு தூக்கிட்டா? அடா பாவீங்களா. பெயிண்ட். ஓகே, பெயிண்ட் வந்து கலர் மாற்றோம். வயலட் கலர். வயலட்டாக தானே இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, இது வயலட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். காசு நல்லா ஆட்டையாக போடுறானுங்க. கலர் வந்து மாற்றியாச்சு. பின்னாடி ஒரு ஸ்பாய்லர் வச்சுருவோம். ஆனால் 500. ஓய்யோ, $500 ரொம்ப அதிகம். $200 சைடு. என்ன வாங்க முடியுமோ ட்ரை பண்ணுவோம். ஹாரர் கேம். இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸோட விளாடல. அப்புறம் ஓட்டுறது டாக்ஸி, பட் சக்ஸஸ்ஃபுல் டெலிவரி. ஏ, டாக்ஸிக்கு வந்து எப்படா சொல்கிறது? டாக்ஸியை வந்து டெலிவரின்னு சொல்லாமல் எப்படி பிக்கப்பா? பிக்கப் ட்ராப்டா? சக்ஸஸ்ஃபுல்லி ட்ராப் பண்ணிட்டோம். எஸ், சக்ஸஸ்ஃபுல்லி ட்ராப் பண்ணிட்டோம் தான் சொல்ல முடியும். ஓகே, ஸ்கர்ட் இதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ண மாதிரியே தெரில. ஆனால் அதான் சீப்பாக இருக்குது. ஸ்பாய்லர். ஓகே, இது நைட்ரோவா? நைட்ரோ இன்னும் 3 பண்ணுமே. 3 பண்ணணும். மற்றதெல்லாம் செம்ம காஸ்ட்லியாக இருக்குது. சஸ்பென்ஷன் வாங்கியாச்சு. இதே வாங்கிடுவோம் இப்போதைக்கு. ஓகே, பிளாக்கே இருக்கட்டும். கீழே வந்து பிளாக் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை ஒன்று வாங்கிடுவோம். ஓகே, $400 இருக்குது. காசு சம்பாதிக்கணும்யா. நம்ம அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இது போதும். முன்னாடியே ஒரு ரேம்ப் இருக்குது. ஃபுல் ஸ்பீடு டெஸ்ட். ஓகே, டேரெக்டாக செவர்லேயே முட்டு போடு வேற மாதிரி. ஆனால் பார்த்தீங்களா, லைக் லேண்டிங் கூட கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஓகே, 2 பொண்ணுங்களை வந்து ஏற்றுவோம். 80 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காளுங்க. ஆனால் 1.5 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது.
ஸோ ஸ்லோவாகவே போமா. இருமா, நானே பொறுமையாக தான் போட்டுருக்கேன். ரேம்ப் இருக்குது. ஆட்டே ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து ஸ்ட்ரைட்டாக ஷார்ட்கட்லேயே போயிட்டோம். இன்னும் இறங்கலையா இன்னும்? ஓகே, ஸ்டாப் பண்ணால் தான் இறங்குவோம் போல். பசங்களாம் வந்து ரன்னிங்லேயே இறங்கிடுறானுங்க. ஓகே, இன்னும் 55 செகண்ட்ஸ் இருக்குது. எவ்வளோ தூரம்னு தெரில. நான் பக்கத்துலேயே வந்துருச்சு இது. லுக் அட் த ஹேண்ட்லிங் யா. கார் வேறு மாதிரி சவுண்டே சான்ஸே இல்லை. ஓகே, 1.5 கிலோமீட்டர் இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டோம். வண்டி ஸ்மூத்தாகவும் இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்கா? நைஸ்யா. டபுள் ஜம்ப். ஓகே, இதுவே ஒரு கொஸ்ட்டு. ஓகே, சக்ஸஸ் டெலிவரி பட் பேஷன்ஸ் வெயில்டு. ஏன் பிளேனெல்லாம் என்னையா பிளேனை வந்து மீன் மாதிரி ஓட்டு போகிறானுங்க. டேய், மேலே பார்த்தீங்களா? இன்னும் மறைஞ்சு போச்சு. க்ராஷ் ஆகிடுச்சா என்ன? பிளேனை எப்படி சைடு வேஸில் ஓட்டு போகிறானுங்கயா ஏர்பிளேனை. ஓகே, இன்னும் ஒருத்தன் கத்துறான். 3 பேர் அபூர்வமாக நிற்கிறானுங்க. இவனை பிக்கப் பண்ணுவோம். ஹேண்ட்லிங்னு ஐயோ, ஸ்ட்ரீம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேமில் க்ராஷ் பண்ணுறது தான் மிஷினே க்ராஷ் பண்ணுறது தான். ஸோ க்ராஷ் பண்ணாமல் ஓட்ட ட்ரை பண்ணுவோமா? எனக்கு இந்த நிமிஷத்துலேருந்து க்ராஷ் பண்ணாமல் ஓட்ட ட்ரை பண்ணுறேன். அது ஓகே, நெவர் மைண்ட் திஸ் கேம். நெவர் மைண்ட் வாய்ப்பில்லை ராஜா. ஓகே, சொல்லி வாய மூடல. ஓகே, நைட்ரோவை போடுவோம். மரத்தில் முட்டியில் நின்ட்டோம்யா. பொண்ணா இது? இல்லை பொண்ணா என்ன? காஸ்டியூம் போட்டனால தெரிலையா? பட் ஆனால் பொண்ணு வாய்ஸ் கேட்குது. இன்னும் 50 செகண்ட். இந்த டெலிவரி முடிச்சுட்டு டெலிவரி பண்ணாமல் ஸ்லோவாக ஓட்ட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? க்ராஷ் பண்ணாமல் ஓட்ட முடியுதான்னு பார்ப்போம். பிகாஸ் ஆக்சலரேஷன் இந்த காரில் பயங்கரமாக இருக்குது. ஓட்டி ஓகே, வந்துட்டோம். போலீஸ் நல்ல வேலை துரத்தலையா இந்த கேமில், ஜிடிஏ மாதிரி. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, டீப் பிரெத். நைட்டு 6 மணி தான் ஆகுது, அதுக்குள்ளே எவ்வளோ இருட் ஆயிடுச்சு. பட் இதுக்கு மேலே நம்ம இடிக்காமல் போகிறோம்யா. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ப்ரோ. காசு வந்து $800 இருக்கியா? நம்ம வந்து மாடிஃபிகேஷன் டாஸ்க்கை வந்து முடிச்சிருவோம். எதுக்கு இப்போ குச்சிட்டு இருக்கேன் நான்? இன்னும் 3 தடவை குச்சா அந்த மிஷின் முடியும். இல்லை டாக்ஸிலாம் ஓடலப்பா, நான் ஆஃப் டியூட்டியில் இருக்கேன். ஐயோ, பிரேக்கு சீரியஸாக கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஓகே, இந்த மிஷின் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போது அந்த இடத்துக்கு வந்து இடிக்காமல் போக ட்ரை பண்ணுறேன். ஓகே, அந்த மாடிஃபிகேஷன் ஷாப்புக்கு வந்து இடிக்காமல் போகிறோம். ஆனால் இந்த ஸ்பீடே 60 கிலோமீட்டர் ஸ்பீடாப்பா. ஓகே, பொறுமையாக போகிறேன். நான் ஆக்சுவலி ஆக்சலரேஷனே கொடுக்கல, கையெல்லாம் எடுத்துட்டேன். நில்றா. டீசன்ட் சிட்டிசன் பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக போகிறேன்னு. இப்படி போகலாமா? குட் நைட் ப்ரோ வாக்கர். I don't know how I'm gonna manage 6 years in college. என்ன டாக்டரா படிக்கிறீங்க? ஏய், ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நிற்கிறீங்களா? ஓகே, இடிக்காம தான் போயிட்டுருக்கோம்.
ஸ்பாய்லர் ஒன்று வாங்கிடலாம். $500. எவ்வளோ நம்மக்கிட்ட இருக்குது? 800 இருக்குது. 300க்கு ஒன்று முடிச்சாவனையா. இது வாங்கிட்டோம். 400 இது வாங்கல தானே? 400க்கு 2 வாங்கிடலாமா? என்ன எல்லாமே ஒரே மாதிரி தான். இங்கே வந்து ஒரே சிம்பிள் போட்டு காட்டுறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கியா? இன்னும் அல்ற மாதிரிலாம் இருக்குது. எனக்கு இது பிடிக்கல. நைட்ரோ பயங்கரமாக ஒன்று வாங்கலான்னு பார்த்தேன். $750 ஒரு நைட்ரோ வாங்கிடுவோமா? மொத்தமாக நைட்ரோ $750. பொறுமையாக காசு சம்பாதிச்சுக்கலாம். வாங்கிடலாம்யா. இன்னும் ஹார்ட் சிம்பிளில் இருக்குது. சிம்பிளுக்கு தான் அவ்வளோ காசா? நான் கூட உண்மையாகவே $500க்கு 2 இருக்குது. இது ஹார்ட் சிம்பிளுக்கு பெருசாக இருக்குது. பரவாயில்ல, வர்த்து தான். பை பண்ணிடலாம். வர்த்து தான். ஓகே, இப்போ நம்ம வந்து காசு சம்பாதிச்சே ஆகணும். இல்லை, சேலஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே ஓயே, ஏறா குண்டு பூசணிக்கா. எல்லாம் குண்டாக இருக்கானுங்க. சீரவானுங்க. ஓகே போவோம். கிரேசி டாக்ஸி. பரவாயில்ல, கிட்டே தான் இருக்கு. 1 டன்னு. யோ கண்ணே தெரிலையா நைட்ரோ போட்டா? அப்படியே பிளிங்க் ஆகி ஏதோ கரண்ட் போயிட்டு வர மாதிரி பிளிங்க் ஆகுது இந்த நைட்ரோ வந்து. 20 செகண்ட். ஏய் எங்கடா? மிஸ் பண்ணிட்டோம். அவ்வளோ தூரமா? அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டாக்ஸியை மிஸ் பண்ணிட்டோம். காசு கொடுக்கவே இல்லை. 3 பேர்னா மொத்தமாக ட்ராப் பண்ண தான் கொடுப்பானுங்களா? இண்டிவிஜுவலாக கொடுக்க மாட்டானுங்களா? அட்டே ஏமாத்திட்டானுங்க மொத்த பேரும் சேர்ந்து. இந்த சைடு தான் இருக்கு. ஓகே, $100. எல்லா மிஷினும் பண்ணிட்டோம். இன்னும் அந்த மாடிஃபை மட்டும் ஒன்று பண்ணோம். டுமாரோ என்ன வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? GTA ட்ரை பண்ணுறேன், பட் ஆனால் இன்னும் எடிட்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணல. GTA தான் மோஸ்ட்லி வரும்னு நினைக்கிறேன். GTA ட்ரை பண்ணுறேன். ஓகே, ரெக்கார்ட் பண்ணிட்டேன், எடிட் தான் பண்ணல. ஸோ வந்துடும் நினைக்கிறேன். ஓகே, $162. 200க்கு ஏதோ ஒரு இருந்தது தானே? 200க்கு ஏதாச்சும். விட்டு வருதியா இந்த நைட்ரோ? வா, ஹேண்ட்லிங் ஹோலி ஷிட், வேற மாதிரி ஹேண்ட்லிங் தான். டாக்டர் ஆஃப் ஃபார்மசி, 5 years ஸ்டடி ப்ளஸ் 1 year இன்டர்ன்ஷிப். வா, ஓ மை காட், சூப்பர் ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். நான்லாம் ஜாலியாக வந்துட்டேன். இவ்வளோ படிக்கணும்லாம் நான்லாம் கஷ்டம், அவள் தான் வாய்ப்பே இல்லை ப்ரோ. பட் ஆல் தி பெஸ்ட். படிப்பு ரொம்ப முக்கியம். கடைக்கு போயிடலாமா? $200 இருக்குது. $200க்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கடைக்கு போயிடலாம். ஓகே, பிரவீன் லியான் அவர்கள், காலேஜ் இருக்குது, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கா? எல்லாருமே சீரியஸாக சொல்கிறீங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் த ஸ்ட்ரீம். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே எவ்ரி ஒன். நானும் இந்த ஒரே ஒரு மிஷின் முடிச்சுட்டு ஐ திங்க் ஐ வில் பேக் இட் அப்.
இந்த மாடிஃபை மட்டும் ஃபைனல் அட்டம்ப்ட்டு இதை மட்டும் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறேன். என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். எது $200 எது இருந்தது? அந்த சைடு இம்பேக்டில் ஒன்று இருந்தது தானே சீப்பா? ஐயோ டேய் வெளில வந்துட்டான். உள்ளே போடா. ஓய் அந்த சஸ்பென்ஷனே $200 தான். ஸோ யூ ஹேவ் திஸ் கார். ஸோ புது கார் ஒன்று நல்லா போயிருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம மெயின் மெனு போகிறோம். அந்த காரை மட்டும் பார்த்துருவோம். ஓகே ஜஸ்ட் பார்த்துருவோம் யார் அன்லாக் ஆயிருக்கா அப்படின்னு. டுக்குன்னு சாரா வேறு மாதிரி சாரா கார் வந்து இதான் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் நம்மளோட ப்ரைமரி கார். இனிமேல் ஜாகுவார் இது டம்மியாக தான் இருக்குது காரு. இவனை வேறு எனக்கு பிடிக்கல. டாம் கிரே யாருன்னே தெரில, டம்மி பீஸாக இருக்கான். டாப் ஸ்பீட் வர 298 தான். நம்ம கார் 360யா நம்ம சாராவோடது. ஸோ இவன் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஸோ எவ்ரிவன் குட் நைட் யா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீக்லி ஒன்ஸ் ஆச்சு லைவ் போடுங்க. ஓகே டிஸ்கார்ட் சர்வர் ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் லைவில் என்ன கேம் போடலான்னு மட்டும் சொல்லுங்கள் ஓகேவா? ஸோ ஐ திங்க் இட்ஸ் டீசன்ட் ஸ்ட்ரீம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்ல ஸ்ட்ரீம் தான். ஸோ நாளைக்கு வந்து வீடியோ தான் வரும் ஓகேவா? ஸோ வேறு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், கொஞ்சம் பேசலாம். யாரெல்லாம் இருக்கீங்களா? இப்போ யாரெல்லாம் கமெண்ட்டில் இருக்கா? பவர் பாய் கேமர்ஸ் நிதிஷ் மட்டும் தான் இருக்காங்க நினைக்கிறேன். மற்றவங்களாம் ஐ மீன் நைட்டு 11 மணி ஆகுது. நாளைக்கு எல்லாருக்கும் காலேஜ். ஆப்வியஸ்லி நீங்கள் சொன்னீங்க காலேஜஸ் அண்ட் காலேஜ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யா. பார்ப்போம். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே லைவில் வந்து கேட்சப் பண்ண முடியல, அதனால் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த எபிசோட் 4 டெட்ராய்ட் ஹியூமன் அதுவும் வந்துடுச்சு. வேறு மாதிரி ஒரு கேம் அது. அதுவும் வந்து டைம் இருந்தால் ஃபுல்லாக பொறுமையாக பாருங்கள், சான்ஸே இல்லை. ஸோ வேறு எதுவும் கமெண்ட்ஸ் இல்லைனா ஐ திங்க் வில் எண்ட் இட் ஹியர். ஓகேவா? லைவ் வந்து பரவாயில்லையே, நான் கூட நாட் பேட்யா. இந்த வீடியோ வந்து நான் லைவ் வீடியோ வந்து நான் வயலட் கோஸ்ட் லைவ் சேனலில் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா? இண்டி ஸ்டோரி கேம்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ. ஓகே நீங்கள் என்ன கேம்னு மட்டும் நீங்கள் லைக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற கேம்ஸ் வந்து லைவுக்கு ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த கேம் வந்து ஸோ ரேண்டமாக நான் என்னன்னு சொல்லி இந்த கேம் எடுத்தேன்னா, நம்ம லைவ் வந்து சத்தியமாக யாருமே வாட்சிங் இருக்காது. ஸோ ஃபன்னாக நான் என்ஜாய் பண்ணணுன்னு சொல்லிட்டு இந்த கேம் எடுத்தேன் ஓகேவா? எல்லோரையும் இடித்து தள்ளிட்டு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு. பட் நீங்கள் லைவுக்கு வந்து வியூவர்ஸ் வராங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சொல்கிற கேம்ஸே பண்ணலாம் ஓகே? ஸோ இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கேம்ஸ் வந்து டிஸ்கார்டில் சொல்லுங்கள். நான் லைவ் வந்து போகிறேன்னா டிஸ்கார்டில் முன்னாடியே சொல்லிடுறேன். அண்டு பார்ப்போம் ஓகேவா? என்ன கேம்னு நேமோட சொல்லிடுங்க. ஸோ நாளைக்கு பார்ப்போம். வேறு என்ன கமெண்ட்ஸ், வேறு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லிடுங்க. நான் முடிச்சுட்டு ஆமாம் 10 லைக்ஸ் வந்திருக்கியா? யாருமே அந்த 10 பேர் நம்ம லைவை பார்த்துருக்காங்களா? யார் சாமி நீங்களா? ஓகே ஐ திங்க் ஏமி ஜோன்ஸ் அடுத்து. ஆனால் இந்த கேம் அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம்லாம் இந்த கேம் போடணுமா என்ன? போதும், நம்மளுக்கு வந்து மேக்ஸிமமாக அப்கிரேட் பண்ணிட்டோம். நைஸ் கேம். ஸோ முடிச்சுக்கலாம். எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது. இவ்வளோ நேரம் கண்டினியூஸாக வந்து கேம் ரெக்கார்ட் பண்ணியே பல ஆச்சு, போல வருஷமாச்சு. எஸ் அதில் நானும் ஒருத்தன். ஸோ ஓகேயா. ஸோ வேறு எதுவும் கொஷின்ஸ் இல்லைனா லைவ் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு சேனலும் வச்சுருக்கேன், வயலட் கோஸ்ட் லைவ்னு. ஸோ அந்த சேனலில் இந்த வீடியோ அப்லோட் ஆகும். என்னோடய எல்லா லைவும் அந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகே? பிகாஸ் இந்த சேனல் வந்து ஃபுல்லி வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸுக்கு மட்டும் கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு ஐடியா. பிகாஸ் இதை வந்து நான் லைவ் சேனலாக கன்வெர்ட் பண்ண விரும்பலை. ஸோ குட் நைட் யா. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே.
குட் நைட் எவ்ரிவன். பீஸ் அவுட். லைவ் எப்படி என் பண்ணுறது? யூடியூப்லேயே ஒரு லைவ் என் ஸ்ட்ரீம்னு கொடுத்துருக்கான். அதை கிளிக் பண்ணால் போதுமா? இதே நீங்கள் டிஸ்கார்டில் இருக்கீங்களா? டிஸ்கார்டில் வந்து நான் எந்த வீடியோ வந்தாலுமே லைக் லிங்க் வந்து டிஸ்கார்டில் போட்டுருங்க. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ ஐ திங்க் ரிட்டன் என் பண்ணிடுறேன். பாய்.